சார் சிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். குட் மார்னிங் மேடம். மேடம் 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 கார்லாம் வச்சு கடத்திருக்கோம். கடைசி நிமிஷத்துல ஓடனா எப்படி மேடம்? ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இருங்க மேடம். எங்க பாஸ் கேவலமானவர் நினைச்சு திட்டீங்க. அவர் ரொம்ப பாவம், பித்து பிடிச்ச மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காரு. நீங்களும் அவரை நம்ப மாட்டீங்க. எங்க பாஸ் ரொம்ப நல்லவரு, உத்தமருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான். இதுக்கு மேல எங்க மூளை வேலை செய்யல மேடம். கிட்னாப்க்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஆமா மேடம், ஆனந்த் ஆகி போச்சுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஹலோ நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் கெட்ட நோக்கத்தோட உங்க ட்ரெஸ் கிழிச்சதா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அதை புரிய வைக்கதான் நான் அப்படி செஞ்சேன். இவ்ளோ சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன மனுஷங்க? என்ன நம்புங்க. இதுக்கு மேல யாராவது பேசுனீங்க கத்தி ஊரை கூட்டிடுவேன். இப்ப நான் அறிஞ்சத ஊரே சேர்ந்து செய்யும். அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. ஏங்க என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் தப்பானவன் இல்ல. என் வைஃப் உங்கள மாதிரி இருக்கனால அவங்க நினைச்சு உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. சாரிங்க. வாங்க. ஓ உட்காருமா. ஆட்டோ சார் வந்தது அப்பளத்துக்காகவா? எப்ப பார்த்தாலும் எங்க ஏரியா பக்கமே சுத்தி நிறுற. இதுல நான் தான் உன் பின்னாடி சுத்தி நிறுறேன்னு கதை வேற விட்டு திரியிறேன். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா அனி வந்து என்னமோ சினிமா கதைலாம் சொல்லுந்தா, என்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து தப்பா நந்துனா அதனால அந்த பொண்ணு என்ன கேவலமா பாக்குது. நீ வந்து அவ முன்னாடி நின்னா சரிஞ்சு நின்ன என் கோபுரம் நீ முந்திரோன்னு சொல்லுந்தா. நீ உண்மையானவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருந்தா அதோட கால்ல உழுந்து எம்மா அந்த சத்யா வரமாட்டேங்குது நீயாவது வாமான்னு இங்க ஏன் முன்னால அந்த பொண்ணை கொண்டாந்து நிறுத்திருக்கணும். இல்ல அவ வரலையா அவளை கிட்னாப் பண்ணியாவது என்னாண்ட கொண்டு வந்து காமிச்சிருக்கணும். அது ரெண்டும் இல்ல. சும்மா கதை விட்டுன்னு நீ எல்லாம் ஒரு ஆளு. இது கதைலாம் ஒண்ணும் இல்ல, நிஜம்தான். அப்படியா? அந்த பொண்ணுங்கப்பா? ஐயோ மேடம், அந்த பொண்ணு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரல தான் இந்த கார்ல இருந்துச்சு. நீங்க 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க, இல்லனா காமிச்சிருப்போம். டேய் எடுப்பு வாய் மூடு. சார் பாருங்க சார், நீ பேசுறது பண்ணுறது எல்லாமே பொய். இந்த பொண்ணு கதை பண்ணு கதை எல்லாம் விட்டு பொழப்ப பாரு. இங்க பார், எந்த எண்ணத்திலும் நான் பின்னாடி சுத்தல. அப்படி ஒரு நினைப்பு எனக்கு வராது. ஆனா நான் அந்த பொண்ணை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். நம்பிக்கை இல்லைன்னா நம்பர் 40 மயிலாப்பூர் சுப்ராயன் ஸ்ட்ரீட், இதான் அவளோட அட்ரஸ். அங்க போய் நீயே பாத்துக்கோ, அப்பதான் உனக்கு உண்மை தெரியும். ஏய் வண்டி எடு. சரிங்க சார். நம்பர் 40 சுப்ராயன் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர். ஒருவேளை உண்மையா இருக்குமோ? நீ ஏன் இவ்வளவு லேட்டு? அது வந்து எனக்கு அப்பளம் அது கூட விக்கல. அதுவும் நான் போன அப்புறம் மழை பெஞ்சிச்சா, அதுக்கப்புறம் 2 இடத்துல ஆர்டர் வேற கேன்சல் ஆயிடுச்சு. அதான் நான்
கிட்னாப் பண்றோம், அதனால உங்களோட தொழில் பாதிக்கும், உங்க ஒரு நாள் வருமானம் எவ்வளவோ அதை வச்சுக்கோங்க. பாவீங்களா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க, மாட்டி இருந்தா என்ன ஆகுறது? அக்கா எனக்கா அது இங்க காட்டு, காமிக்கா. இல்ல ஒண்ணும் இல்ல. ஐயோ கொடுக்கா கொடு அமலா. ஐயோ வேண்டாம், ஓடுங்க விடு அமலா, விடு கொடு. இல்ல ஒண்ணும் இல்ல, கொடு. ஐயோ இவ வேற விட மாட்டேங்கிறாளே, ஏதாவது டைவர்ட் பண்ணணுமே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்கல்ல, யாரு? அந்த கம்பெனிக்காரங்களா? அவங்களேதான். இன்னைக்கு நான் வர வழியில அவங்கள பார்த்தேன். சரி, அவங்களுக்கு என்ன மாதிரியே ஒரு வைஃப் இருக்காங்களா, அதனாலதான் எனக்கு கேட்டரிங் ஆர்டரே கொடுத்தாங்களாம். அவங்கன்னு நினைச்சுதான் நம்ம வீடு வரைக்கும் வந்து சண்டையெல்லாம் போட்டாங்களாம். ஒருவேளை அவங்க சொல்ற விஷயம் உண்மையா இருக்குமோ? போடி, அப்படியெல்லாம் இருக்காது, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. சரி, அவங்க ஏன் போய் சொல்லணும்? அதனால அவங்களுக்கு என்னக்கா லாபம்? அப்ப சொன்னதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. என்னடி புதுசா குழப்புற? எதுக்கு குழப்பம்? நாளைக்கு போய் என்ன எதுன்னு செக் பண்ணிக்கலாம். நித்யா, வந்துட்டியா? ஏமா லேட்டு? அது வந்து சரிம்மா, நாளைக்கு அப்பளம் எத்தனை மணிக்கு கொண்டு போவ? நான் காலையில ஒரு 11 மணி ஆயிடுமா. 11 மணி ஆகுமா? அதுக்கு இல்லம்மா, நாளைக்கு கொஞ்சம் நேரத்திலேயே கிளம்பி போயிடுறியா? ஏமா? அது வந்து வீடு சுத்தம் பண்ணணுமா. அக்கா, அம்மா போய் சொல்றாங்க. நாளைக்கு முல்லாக்காவ பொண்ணு பார்க்க வராங்க, அதான் உன்னை நேரத்தோட பேக்கப் பண்ண பாக்குறாங்க. அக்காவை பொண்ணு பார்க்க வரப்போ நான் இருந்தா என்ன பார்த்துட்டு அக்காவை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு தானே யோசிக்கிறீங்க? இதுக்கு ஏமா தயங்குறீங்க? அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறது தானே என்னோட ஆசையும். என் தங்கம், உன்னோட பக்குவம் யாருக்கும் வராதுமா. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்கு முன்னாடி போயிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா நான் வந்துடுறேன். சரிடா கண்ணா. என்ன மாதிரியே முத வைஃப் இருக்காங்கன்னு அவரு சொன்னது உண்மையா இல்லையான்னு நாளைக்கு போய் பாத்துற வேண்டியதா. சொல்லு, என்ன விஷயம்? மறுபடியும் அந்த பிரபு என் லைன்ல வராமா? பிரபு திரும்பவுமா? எதுக்கு இப்படி வர்றான்? இன்னைக்கு என்ன சொன்னா? மறுபடியும் அதே கதை தான். யாரோ ஒரு பொண்ணோட அட்ரஸ் குத்து அவ உன்ன மாதிரியே இருப்பா, அவளை போய் பாருன்னு வளர் நிறுறான். அவன் போய் சொல்றான்னு தெரியுது மாமா, ஆனா ஏதோ ஒரு பிளான் பண்ணி அடிக்கடி என்ன வந்து பாத்து நிறுறான். அதான் என்ன பிளான்னு தெரியல. அவனையே வேண்டான்னு ஒதுங்கி வந்து வாழ்ந்து நின்றாலும் விடவே மாட்டான். என்ன பாக்குறப்ப எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி நிறுறான். என்ன பண்றதுன்னே தெரியல. சத்யா, இப்ப பிரபு நடந்துகிட்டதை விட்டுரு. ஆனா பிரபு எப்பவுமே இப்படித்தானா? கண்டிப்பா இல்லல்ல. ஆனா அவன் ஏன் இப்படி செஞ்சு நிக்கிறான்னு தெரியல. ஒரு பொண்ணை வேற இதுல சம்பந்தப்பட்டு பேசுறான். சத்யா, என்ன வந்து பாருன்னு சொன்னா நீ கோபப்படுறதுல நியாயம் இருக்கும். ஆனா இன்னொரு பொண்ணெல்லாம் பார்க்க சொல்றான். எனக்கு என்னவோ பிரபு போய் சொல்ற ஆள் மாதிரி தெரியல. நீ வேணா அந்த பொண்ணை போய் பாரு. அந்த பிரபு இவ வாழ்க்கைய நாசம் பண்ணி இப்பதான் நம்ம சத்யா அதெல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறா.
அத்தையே எதுக்கு அப்புறம் நீ நோண்டி நிக்கிற? அது இல்லம்மா. நீ சும்மா கடை. இந்த பார் சத்யா, உன்னை நம்பி 4 புள்ளிங்க பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குனே கீதுங்க. அதுங்க கவுனி, உனக்காக நாங்க இருக்கிறோம். இதோ என் புள்ள கனிய பங்கிறான். அத்தை விட்டுட்டு நீ தேவையில்லாத எத்தனா யோசிக்கணும் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத சொல்லிட்டேன். சத்யா, அந்த பொண்ணு யாருன்னு ஒரு தடவை பாத்துட்டா நல்லா இருக்குல்ல? அம்மா சொல்லிட்டாங்கடா, சும்மா டாட், சும்மா நை நைண்டு. இந்த பாரு, இனிமேலுக்கு சத்யா கிட்ட கண்டவன் பேச்சு எடுத்துன்னு இருக்காத. முதல்ல உள்ளார வாங்க. டாட், you go dad, I will talk. சத்யா, அந்த பிரபு பத்தி யோசிக்காத, இந்த கண்ணியப்பன் பத்தி யோசி. ஓகேவா? எஸ். இந்த கண்ணியப்பன் waiting for you. அவன் என்ன தைரியத்துல அட்ரஸ் கொடுக்கறான்? போய் பேசுறவனா இருந்தா அட்ரஸ் எல்லாம் சொல்ல மாட்டானே. ஒருவேளை உண்மையத்தான் சொல்றானோ? சரி, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்களாம் என்ன மனுஷங்க, இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஜாக்கி, ஜாக்கி, என்ன சார் வேணும்? என் மேல என்ன தப்பு? நித்யா தானே என்ன புரிஞ்சுக்கல. அப்ப என் மேல என்ன தப்பு? ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கல? அது நீங்க தப்பு செஞ்சீங்க, சாரி கேட்டீங்க. இதுக்கு மேல என்ன சார் செய்ய முடியும்? பார், நித்யா என்ன மன்னிச்சா ஆகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு சார். இந்த நேரத்துல அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா செருப்பாலே என்ன அடிப்பாங்க சார். யோ ஜாக்கி, ஜாக்கி சார், மனுஷனை சும்மா தூங்குறீங்களா? சும்மா ராபிசாஸ் மாதிரி நோண்டிட்டே இருக்கீங்க. இல்லையா? அந்த நித்யா போதும் சார். நித்யா மனசுதான் உங்களுக்கு பெருசா போச்சு, எனக்கு மனசு கிடையாதா? இப்படி டார்ச்சர் பண்றீங்க சார். இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, நான் வெளியே தூங்குறேன் சார். யோ யோ நில்லியா? நோ, இங்க வாடா. நம்ம ஜான்சரானு இந்த வாரம் பாத்து என்ன பண்ணுற? மூடி சிக்குமா, ரொம்ப நேரமா ட்ரை பண்றோம், முடியல. இத பாரு, நீ வேணா ட்ரை பண்ண. மூடி அதான் எந்திரவே முடியல. அப்புறம் திரும்ப திரும்ப குச்சின்னு இருக்கிற நீ. நான் எவ்வளவு குடிச்சாலும் சரியா இருப்பேன். சீக்கிரம் திறந்து கொடு சத்யா. சாரி ஜான்சரானு. இது இருந்தா போய் வீட்டாண்ட போய் படு. போ போ, கூடு போ போ. சார் சார், ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டியா? நான் ஸ்டடியா இருக்கனா இல்லன்னு டெஸ்ட் பண்றியாமா? நான் பாரு சத்தியமா, நீ என்ன டெஸ்ட் வச்சாலும் பர்ஃபெக்டா நான் தான் ஜெயிப்பேன். என்னண்டேவா? சார், நான் சொல்றது கேக்குதா? எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நான் வேணும் உனக்கு? இல்ல, இங்க சத்யா வீடு எங்க சார் இருக்கு? ஓ வீடு எங்க இருக்குன்னு நான் சொல்லணுமா? டெஸ்டா? சார், என் வீடு இல்ல சார், சத்யா வீடு. நான் என்ன மாட்டி ஆயிட்டேன்? சத்யாம்மா, அதெல்லாம் ஓவர். என் பேரு சத்யா இல்ல, நித்யா. இல்ல வேற வேற மாத்தி வச்சு ஐயாவை கலாய்க்கிறியாமா? இந்த கோட்டெல்லாம் என்ன கவுத்துருமா?
நாங்களாம் ஃபுல் அடிச்சாவே தனியா இருப்போம். கபால், உனக்கு கத்தி பழம்னா ஐயாவுக்கு புத்தி பழம். நீ என்னதான் பேரை மாத்தி வச்சாலும் சரி, எனக்கு எங்க சத்யா தான், எங்க ஜான்சி ராணி அம்மா தான். அந்த சத்யா என்ன மாதிரியே தான் இருப்பாங்க போல இருக்கு. பிரபு சார் சொன்னது கரெக்ட் தான். இதுக்கு நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீ என்ன டெஸ்ட் வச்சாலும் ஐயா பர்ஃபெக்டா ஜெயிப்போனா? கேள்விகளை நீ கேட்கின்றாயா இல்ல நான் கேட்கட்டுமா? கேள்வியா? அதான் சத்யா வீட எங்கன்னு கேட்டனே. ஆக்டிங்க மெயின்டைன் பண்ற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற சத்யா, நீ கூடியான செருப்பால கூட அடி, நீ ஸ்டடியா இல்லைன்னு மட்டும் அவங்கிட்ட சொல்லாத. இது ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குதுமா. சரி, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க சார், நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். இதுக்கு நீ என்ன செருப்பால கூட அடிச்சிருக்கலாம். வா, ஸ்டடியா போய் உன் வீட்ட ஷோக்கா காட்டுறவா. எங்க ஏரியா போனியா? நில்லுங்க. அங்க ரவுடி பசங்க சண்டை போடுறாங்க. நம்ம வேற ஏதாவது வழியில போலாமா? என்னது ரவுடி பசங்களா? நீ ஏன் ஒரு ரவுடி பேபி இப்படி எல்லாம் ஆக்டிங் கொடுத்தா நான் மயங்கிடுவேனா? காலி ஒண்ணுதான். அண்ணா 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 வேண்டாண்ணா. யாரையும் பண்ணக்கூடாது. எங்க ஏரியாவிலே வந்தா வாங்கடா. ஏன் உங்களை கூப்பிடுறீங்க? வாங்கடா. ஏண்டா டேய், நம்ம ஜான்சி ராணி சத்யாமா இருக்க சொல்ல நீங்க அடிப்பீங்களா? வளர்ந்துருவான். என்னக்கா அடையாளமே தெரியல, ஷூட்டிங் ஆக போறியா? நம்ம ஏரியா போனா கலாட்ட பண்ணாலக்கா அந்த பையன் தான்க்கா அவன். டேய், தலை இருக்கும் போது வாழாட கூடாது. சத்யாக்கா இருக்கும் போது நம்ம பண்ணலாமா? நீ அடிக்கா. அக்கா அக்கா நான் மன்னிச்சிருக்கா, இனிமே அப்படி பண்ண மாட்டேங்கா, ப்ளீஸ்க்கா. விட்டுருக்கா அக்கா, விட்டுருக்கா. காலைல வந்து அக்கா விட்டுருமா? அக்கா இவன் எப்படியா விட்டா அடங்க மாட்டான். மூஞ்சில மார்க் போட்டு அனுப்புக்கா. இந்தாக்கா. அக்கா உன் கையால கீழே போட்டா ராசிக்கா, மூஞ்சில போட்டுக்கா. அக்கா கெத்துக்கு பிள்ளைக்கா சைஸ்ல கத்திய கொடுக்குற அக்கா. இந்தாக்கா. ஏய் அக்காவுக்கு நீங்க மூடு இல்லடா. நேரம் மூடு இருந்துன்னா இவன் மூஞ்சில கோடு போட்டிருப்பாங்க. சரிக்கா நீ போக்கா, நாங்க இவனை பாத்துக்கிறோம். நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. என்னடி வேஷம் இது? மா வேஷம் இல்லம்மா, பாசம். என்னடி உளற? பின்ன நீ இல்லாம முல்லாக்காவ பொண்ணு பார்க்க வராங்க. அந்த சமயத்துல நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்லி அனுப்பல. ஆமா, அதுக்காக இப்படியா? பின்ன என்னம்மா, அக்காவை பார்க்க வர மாப்பிளைய பாக்குறதுக்காக நித்யா அக்காக்கும் ஆசை இருக்கும்ல. அப்புறம் நித்யா அக்கா அம்பை மாதிரி இருந்த, இப்ப ரெமோவா மாறி வந்திருக்க. செம்ம பிளான்கா. நான் அமலா என்ன பெரிய பிளான்? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, வர மாப்பிள்ள எல்லாம் முல்லாக்காவை விட்டுட்டு நித்யா அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்வாங்க. அதான் நித்யா அக்கா இப்படி ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க. இப்படி வந்தா மட்டும் வர மாப்பிள்ள பார்க்க மாட்டாரா? பார்த்தா மட்டும் என்ன ஓகே சொல்லிடுவாங்களா? ஆம்பளை மாதிரி இருக்க ஒரு பொண்ண
இன்னொரு ஆம்பளைக்கு எப்படிக்கா பிடிக்கும்? ஏய் குட்டி பிசாசு, கலாய்ச்சி நறுற. இதே வேற இடமா இருந்தா கும்மி இருப்பேன், கும்மி உன்ன. ஏ நித்யா, பாக்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. எப்படி அடக்க ஒடுக்கமா பாவாடை தாவணியில அழகா இருப்ப. இந்த கோலத்துல என்னாலேயே பார்க்க முடியல. போ, நீ போய் இந்த வேஷத்தெல்லாம் கட்டிட்டு வா போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மட்டும் மறைஞ்சு நில்லு. அது முதல்ல அந்த விக்க கட்டு போ. நாம பாக அந்த பொண்ணு வெளியே போய்கிறா பொழுது நாம கிளம்பிட வேண்டியதான். எஸ்கேப் ஆயிருவோம். சொல்லுடி. சரி, நான் வரேன். நித்யாக்கா, என்னக்கா இப்படி பண்ற? அம்மா, அக்கா முகம் எப்படி வாடி போச்சு பாரு. இதே கெட்டப்ல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? கெட்டப்பா? அக்காவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? வர மாப்பிளைய பாக்கணும்னு நித்யாக்கா காசு இருக்காதா? அக்கா சூப்பரா இருக்குக்கா. நீ கெட்டப்ப மட்டும் மாத்தல, பாடி லாங்குவேஜே மாத்தி வச்சிருக்க. உன் மூஞ்ச நான் வெறப்ப பார்த்ததே இல்ல. கையில ஒரு கத்திய கொடுத்த அக்கா பக்கா ரவுடி. சரிம்மா, ஏதோ வேஷம் போட்டுட்ட, அதுக்காக எவ்வளவு நேரம் தான் இப்படி பையன் மாதிரி நடிச்சிட்டு இருப்ப? தாத்தா நீங்க சும்மா இருங்க. வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லன்னு எத்தனை நாள் நீங்க புலம்பிருக்கீங்க. கொஞ்ச நேரம் நித்யாக்கா ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டு போட்டும். ஏய் சும்மா இருடி. அவ எதை பண்ணாலும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏ நித்யா, முள்ளைய கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆகுது. போ. என்னடா வம்பா போச்சு. சரி, நான் யாரு என்னன்னு சொன்னா என்ன எதுன்னு விசாரிச்சு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு எஸ்கேப் ஆயிருவோம். நித்யா, ஏமா நின்னுட்டு இருக்க? கூட்டிட்டு போ. என் ரூம் எந்தாண்ட இருக்குது? எந்தாண்டையா? என்னம்மா, என்ன பேசுற? ஐயோ தாத்தா, அக்கா கெட்டப்ப போட்டுட்டு அந்த கேரக்டராவே மாறிடுச்சு. அக்கா பிளான் சூப்பரா இருக்குக்கா. தேங்க்ஸ்மா. என்னமோ பண்ணுங்க. அவங்க வராங்களான்னு பாருங்க. ஏய் வா. வர வாக்கா. லூசு. ஆமா, இந்த ஃபேன் ஷர்ட்லாம் எங்க வாங்குன? கடையில தான். வா. வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்படியே மாதிரி இருக்காங்க. இதென்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வித்தியாசமா? எப்படி வீட்ல அலோ பண்றாங்களோ? மந்திரவாதி கொடுத்த மையம் வேலை செஞ்சிருச்சு. நான் என்ன நினைச்சு மையம் பச்சனோ அதே மாதிரி சத்யா மாறிட்டா. சக்சஸ் சக்சஸ். நான் வந்து அதான் வந்துட்டு. இந்த தேவதை உன்ன மாதிரி தேவாங்க செட்டே ஆகாது. சத்யா எனக்கு தான். நிறுத்துங்கடா. ஐயோ, மாறி வந்த மருமவளை நான் வரவேற்காம நிக்கிறேனே. சத்யா கண்ணு, நீ ஏறு, நான் போய் ஆர்த்தி எடுத்தார. ஐயோ
நம்மள நம்பி வந்துட்டாங்க. நித்யா என்ன பண்றா? அவளை செஞ்சு தர சொல்ல. அவ முல்லைக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா மாமா. நித்யா, நித்யா இப்ப வந்துருவா. இவங்களுக்கு ஸ்வீட் செய்யணுமா, கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறியா? ஸ்வீட்டா? நானா? நித்யாவா இது? என்ன இது திடீர்னு இப்படி பேண்ட் ஷர்ட் விகலா வர வச்சிருக்கா? இல்ல, அவ படிச்ச காலேஜ்ல ஏதோ நாடகமாமா. இவள நடிக்க சொல்லி அடம் பிடிச்சாங்க, அதான் ரவுடி வேஷம் போட்டிருக்கா. ஓ சரசு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரியா? அவ ரெடி பண்ணி வச்சிருவா. சரி, இந்தம்மா. சரி சரி. சத்தம் எவனா வந்து பாக்குறதுக்குள்ள எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணுமே. இந்த சத்யாவை இன்னும் காணும். அவங்கள பார்த்துட்டேன்னா பிரபு சார் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது உண்மையா இல்ல தெரியாம பண்ணிட்டாரான்னு தெரிஞ்சிரும். சத்யா எப்போதான் வருவாங்க? இவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. வெஜிடபிள் எல்லாம் முழுசா போட்டிருக்கீங்க. இது என்ன காலிஃப்ளவர் தானே? ஐயோ சத்யா, இது காலிஃப்ளவர்ல காலிஃப்ளவர். அப்படின்னா ஏ சத்யா, என்னாச்சு உனக்கு? இது கோழி வரும்னு உனக்கு தெரியாதா? அச்சச்சோ, அப்போ இது என்ன காய்? இது காயா? இது மீன். ஐயோ ஈஸ்வரா, நான் கிளம்புறேன். என்ன எங்க போற? இதெல்லாம் எப்படிங்க சாப்பிடுறீங்க? வாயில தான். வலிக்காதா? ஆமா, வாய் எதுக்கு வலிக்கும்? நான் வாய சொல்லல, கடிச்சு சாப்பிட்டா அந்த மீனுக்கு வலிக்காதா? டேய், மந்திரம் பண்றேன் தந்திரம் பண்றேன்னு நல்லா அந்த புள்ளி அப்படி நாசம் பண்ணிட்டியடா. பாருடா, புடிச்ச பொருளெல்லாம் இப்ப துண்ண மாட்டேன் அந்த புள்ள. சத்யா, முழு மீனை வாய்க்குள்ள போட்டு உள்ள மட்டும் வெளியெடுப்பில்ல. ஐயோ, இப்ப என்னாச்சு உனக்கு? இப்ப சாப்பிடறியா இல்லையா? ஐயோ, இந்த கும்பல் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? பாவம் புள்ள எங்கெங்கயோ ஓடி போய் வேற மீன், நாட்டுக்கோழி, முட்டைன்னு எல்லாத்தையும் புடிச்சின்னு வந்தான். இப்ப எல்லாம் வேஸ்டா புடிச்சு. சத்யா கண்ணு, ஒரே ஒரு மீனாவது சாப்பிடுமா? ஐயோ, எனக்கு வேண்டாமா. இந்த பாரு, அம்மா அம்மா அம்மானுங்கன்னு அத்தேன்னு கூப்பிடு. பாவம் புள்ள எங்கெங்கயோ ஓடி போய் வேற மீன், நாட்டுக்கோழி, முட்டைன்னு எல்லாத்தையும் புடிச்சின்னு வந்தான். இப்ப எல்லாம் வேஸ்டா புடிச்சு. சரி அத்த விடு, நீ என்னதான் சாப்பிடுற? தயிர் சாதம். ஐயே, அத்த நீ மோந்து கூட பாக்க மாட்டிய? சரி, அது கூட வேற என்ன ஓணும்? மாங்காய் ஊறுகாய் இருக்கா? மாங்காய் ஊறுகாய் மாவ், அதையாச்சும் ஏற்பாடு பண்ணு. போமா போமா. கொஞ்சமாச்சு. சரி, நாமளாவது இது சாப்பிடுவோம்.
ஏண்டா சத்யாவே தயிர் சாதம் சாப்பிட போறா, உனக்கு சிக்கன் கேக்குதா உனக்கு? சரிடா, அப்ப இதை யார் சாப்பிடுவா? இப்ப பாரு, இத பாரு, வா நல்லா பாரு. இதெல்லாம் இப்படி வச்சு, இவங்களையும் இப்படி வச்சு, அதை இப்படி மடக்கி, இதுவும் இப்படி மடக்கி, அழுங்காம குழுங்காம எடுத்துட்டு வந்து இப்படியே குப்பையில போட போறேன். ஏண்டா மன்னனே மாட்டுண்டில போயிட்டு இருக்கான், மந்திரிக்கு பிளைட்ல பிசினஸ் கிளாஸ் கேக்குதோ? போடா, போய் தயிர் சாப்பிட்டு போடா. யாரு இவ? பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு சும்மா சூப்பரா இருக்காளே, ஃபாரின் ஸ்டைல்ல கலக்கறா. இவதான் பாரதி கண்ட புதுமை பெண். ஒண்ணு நல்லா பாத்துக்கடா, அப்புறம் சரியா பாக்கலன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். இந்த லூஸ் எதுக்கு நம்மள குருவருன்னு பாக்குது? என்னடா பொண்ணு நல்லா லட்சணமா இருக்கால? செம்ம லட்சணமா இருக்கா. அம்மா, பொண்ணு பக்கத்துல இருக்கிறது யாரு? அவ என்னோட 2வது மக நித்யா. பொண்ணு நல்லா பாடுமாமே. முல்லைக்கு பாடி எல்லாம் பழக்கம் இல்லங்க. அப்போ நித்யாவை பாட சொல்லலாம்ல? நித்யா பாடுவா, ஆனா அவ எதுக்கு இப்போ? ஒரே குடும்பமா ஆக போறோம், யார் பாடினா என்ன, அவங்க பாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லங்க, நான் பாட மாட்டேன். சும்மா பாடுமா. பாட்டு பாட சொல்றாங்க, அதான் இவ்வளவு ரூம்லயே இருக்க சொன்னேன். அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாடுறேன். ஸ்டவ் மேல கடாய், சாக்கத்துல சட்டாய், வடிவல்னா துபாய், கைய விட்டாத பாய், நொக்கல்னா லோலாய், அப்பாவா நீ ஆராய், மட்டமான எல்லோ பையன் பங்கம்மா நீ கலாய், கும்பு கும்பாடி கம்பா வா மச்சானி தெம்பா, கும்பு கும்பாடி கம்பா வா மச்சானி தெம்பா, கடாய் சாக்கத்துல சட்டாய், வடிவல்னா துபாய், கைய விட்டாத பாய், லொக்கல்னா லுலாய், அப்பாவா நீ ஆராய், மட்டமான எல்லோ பையன் பங்கம்மா நீ கலாய், கும்பு கும்பாடி கம்பா வா மச்சானி தெம்பா, கும்பு கும்பாடி கம்பா வா மச்சானி தெம்பா. வாவ், சாங் சூப்பருங்க. சாங் சரியான செலக்ஷனுங்க. அதை விட உங்க வாய்ஸ் செம்ம ஸ்வீட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்ததுல இருந்து நித்யாக்காவை தான் பாத்துட்டு இருக்கான், விசாரிக்கிறான். நீங்களும் என்ன கம்மன் இருக்கீங்க? இந்த பாட்டை பாடினாதான் அவன் மூட் அவுட் ஆகி அவன் பார்வை முல்லக்கா மேல போகும்னு நினைச்சா, ஆனா என்ஜாய் பண்றானே. கண்களின் பார்வை தேடுதே, யாதும் நீ என மாறுதே, மன்னவன் மோகம் வர நாடுதே, கண்ணியின் மனம் மலை பாயுதே. எம்மோ பாத்தியாமா எப்படி பாடுறானே. அம்மா, சத்யாவுக்கு முழுசா என் மேல லவ் வந்துருச்சு. அவ கடவுளை நினைச்சு பாடி நிக்கிறா, நீ என்னடா உளறி நிக்கிற? ஐயோ மா, பாடுற வரிய பாருமா. கண்கள் தேடுதே கண்ணா, அந்த கண்ண நாதாமா. எப்படிடா? மா, அவ கண்ணியப்பங்கிற பேரை சுருக்கி கண்ணாங்கிறா. அப்படியா சொல்ற? பின்ன நான் கொஞ்ச நேரமா வெளியே போயிட்டேன், எங்க எனக்கு காணான்னு தான் கண்கள் தேடுதே கண்ணான்னு பாடி தேடுறா இல்லமா. எதையோ மறந்து இப்ப மட்டும் கண்ணிய பண்ற பேர் உனக்கு பிடிச்சிருக்குதா? பாத்தியா, இன்னும் இருந்தாலும் அந்த பேரோட மகிமைய. இதெல்லாம் என்னோட மையோட மகிமை.
கடைசியா பொண்ணோட சிஸ்டர் கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். கட்டிக்க போறது முல்லைய, எதுக்கு நித்யாவோட பேசணும்? அக்காவை பத்தி தங்கச்சி கிட்ட விசாரிக்கலாம்ல, அதனாலதான். மாப்பிள்ளை பிடிச்சதா? சத்தியமா பிடிக்கல. அவன் பார்வையே சரியில்லை. சரியான லூசா இருக்கான். அவனே ஓகே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி சரி, நீ புடியலன்னு சொன்ன உன் மேல காண்டாயிருவாங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, ஓப்பனா சொல்லிடுறேன், உங்க அக்காவை விட உங்களதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு உங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட் ஹேர் ஸ்டைல் பண்றவங்கலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் என்னோட ட்ரீம் கேளுங்க. ஆனா இந்த ட்ரீம் கேர்ளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆயிடுச்சா? அதனால என்ன, ஒரு வாழ்வு இழந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ஏண்டா செனத்தவள, நீ எனக்கு வாழ்க்கை கொடுயா? வெளிய எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்ல முடியல. உங்க அக்காவுக்கு வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல இல்ல, நம்ம பண்ணி வைப்போம். நான் உங்களுக்காக காத்திருக்கேங்க. அது ரொம்ப நாளாமே. 70 வயசானாலும் காத்திருப்பேங்க. அதுக்கப்புறம் சாவுதாண்டா வரும். என்ன வாடா போடான்னு சொல்றீங்க? என்ன பேர்ட்ஸ்லாம் வருது? சத்தம் வராத மாரி ஒரு வெப்பன் வச்சுக்கிறான் பாரு. கத்திய காமிச்சாதான் புத்தி வருமே. பொண்ணு பாக்க பொண்ணோட தங்கச்சி பாக்கியா? மூஞ்சா இப்படி பண்ண அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு ஃபீல் ஆகும்? இந்த குடும்பமே எனக்கு வேணாம். ஆள விடுங்கடா சாமி. தம்பி தம்பி, என்னாச்சு? சத்யா சத்யா, என்ன சத்யா, ஷூட்டிங் போயிட்டு வந்து இன்னும் காஸ்டியூம் கைட்டாம இருக்கா? சரி, மாஸ்டர் உன்னை கூட்டு வர சொன்னாரே, கிளம்பு. மாஸ்டரா? யாரது? என்ன சத்யா, நீ மை வச்சதுல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்ட? சத்யா, மாஸ்டர்னா அப்பா. டேய், எதுக்குடா சத்யா கூப்பிடுற? இப்பதான் நானும் சத்யா வெளியே கிளம்புறோம். அப்பா கிட்ட சத்யா வரமாட்டேன்னு போய் சொல்லு போ. உள்ளிங்க இப்பதான் ரொமான்ஸா கிளம்புதுங்க, அதுக்குள்ள இந்த ஆளு கட்டைய போட்டுருவானே. இனிமையும் இங்க இருந்தோம்னா இவங்க சேட்டை தாங்க முடியாது. கடவுளை பார்த்துதான் அனுப்பியிருக்காரு. இவங்களோட வெளியே போய் அப்புறம் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம். முதல்ல இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆனா போதும். இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். போனோட 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருப்பா. சத்யா வந்துருப்பா. அங்க ஷூட்டிங்க சத்யாவுக்கு தான் வெயிட்டிங்க. ஆமா ஆமா, நான் வந்துருவேன். நீங்க வாங்க. வா சத்யா. நித்யா, நித்யா, இன்னும் ஏமா இந்த வேஷத்துல இருக்க? போய் ட்ரெஸ் மாத்து. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். போமா. ஏமா நித்யா, நீ எங்கதாமா போன? நீ எப்பதான் வருவ? இந்த மாதிரி என்னால நடிக்கவே முடியலையே. இவ்வளவு பொறுமையா என் வாழ்க்கையிலேயே நான் ஒரே இடத்துல இருந்ததே இல்ல. ஏவா, இப்படியெல்லாம் நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நேரமே தாங்க முடியலையே.
வாழ்க்கை பூரா அவ எப்படிதான் அப்படி இருக்கான்னு தெரியலையே. பாரு நீ பண்ண அல்வாவோட லட்சணத்தை. அது அவசரத்துல பண்ணல, அதனால அப்படி வந்துருதோ என்னமோ. நான் வயிறெல்லாம் எரிஞ்சு வந்திருக்கேன், நீ என்னடானா கூலா அசால்ட்டா பதில் சொல்ற. இந்த அல்வாவை நீயே சாப்பிடு. இல்ல வேணாம். என்னாச்சு நித்யா? என்ன சரசு, என்னாச்சு? என்னாச்சா? நீங்களே பாருங்க. உங்க பொண்ணு பண்ண காரியத்தினால மாப்பிள்ள ஓடியே போயிட்டாரு. அங்கேயுமா? ஐயோ, இதுக்கு மேல விட்டா புயல் கரைய கடந்துரும் போல இது. அப்படிட்டாயிருவோம். என்ன நடந்துச்சு? நீங்க கொடுத்த அல்வா கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இத சாப்பிட்ட மாப்பிள்ளையோட கடவா பல்லு உடைஞ்சு ரத்தமே வந்துருச்சு. வந்தவங்க எல்லாரும் என்ன ரத்த காவு வாங்குது, இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. உங்க பொண்ணு பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுட்டு வித்தியாசமா இருக்கும் போதே நினைச்சேன். பாருங்க, அல்வா பாத்திரத்தோடய ஒட்டிக்குச்சு. எடுக்கவே முடியல. அல்வாவை பிரிச்சுட்டு பாத்திரத்தையாவது திருப்பி கொடுங்க. நித்யா நல்லா தானே அல்வா பண்ணுவா, இன்னைக்கு என்னாச்சு? ஐயோ, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம். நித்யா, உங்களை நான் அப்புறமா மீட் பண்றேன். பாய். ஹீரோயினுக்கு அந்த இடத்துல கியூ கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். என்னது? அங்க இருந்து குதிக்கணுமா? இதோ இந்த வேன் தான். குதிக்க மாட்டியா? இவ்வளவு நாள் அப்படித்தானே குதிச்ச, இப்ப என்னமா புதுசா கேக்குற? கண்ணாடியில குதிச்சா கிழிச்சிராது? சத்யா, அதான் ஷூ இருக்குது, அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிளாத் போட்டிருக்கோம். அது சுகர் கிளாஸ் தானே. ரங்கா, சத்யா ரெடியா? சார் ஒரு 2 மினிட்ஸ் சார். பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் ரெடியா சொல்லு. இதோ ஓகே சார், ஓகே சார். டேய் காஸ்டியூம் எடுத்து வாடா. வர மாஸ்டர். இந்தாங்க மாஸ்டர். இதான் காஸ்டியூம். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு, போட்டு ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் 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 போமா. மாஸ்டர் நாங்களும் ரெடி ஆயிட்டுமா? ஆமாடா, ஃபாஸ்டா ரெடி ஆகுடா, போங்க. ஓகே மாஸ்டர். அக்கா யாரு பேட்டிங்னு கொஞ்சம் டாஸ்க் போடுங்கக்கா. சரி, யாருக்கு என்னது? எனக்கு ஹெட். உனக்கா? ஹே, நான் தான் பேட்டிங், வாடா. நீ பால் போடு. ஆமா, தேங்க்யூக்கா. ரெண்டு பேரும் வேற வேறதான். நான் பயந்தே போயிட்டேன்.
நித்யா சத்யா ஆ நான் நித்யா தான். ஐயோ எப்படி என்ன மாதிரி இருக்கீங்க? நீங்க தாங்க என்ன மாதிரி இருக்கீங்க. ஐயா அப்போ இது நிஜம்தானா? ஆனா சினிமாவுல டபுள் ஆக்ஷன் பாத்துக்கிறான், இப்பதாங்க நேர்ல பாக்குறான். அம்மா எப்படி எங்க வீட்ல உங்களை நம்பினாங்க? அது நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேங்க. ஆனா எதை மேனேஜ் பண்ணாலும் உங்க பாஷையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதே. அத வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்களே. கரெக்ட், அதே தானங்க எங்க வீட்லயும் நடந்துருக்கோம். நீங்க எப்படி சமாளிச்சீங்க? சிச்சோ அது ஒரு பெரிய கதைங்க. எப்படிங்க கத்தி குத்து அடிதடின்னு இப்படி தைரியமான பொண்ணா இருக்கீங்க? நான் அப்படிதாங்க. நம்மளாண்ட பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்சன் தான். இல்ல மூஞ்சி பேந்துரும். என்னங்க இப்படி ரவுடி மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? சினிமால ஸ்டண்ட் வேலைனா கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். உங்களை பார்த்தாலே பயமா இருக்குங்க. கடைசியா ஷூட்டிங்ல கண்ணாடி மேல குதிக்க சொன்னாங்க. அச்சச்சோ, அதோட நான் எஸ்கேப். அதெல்லாம் 10-15 டேக்கு போவோம். ஆனா நான் ஈஸியா பண்றேன். நானும் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். ஆனா உங்க வீட்ல கன்னியப்பன்னு. ஆமா, அந்த லூஸ் ஏதாவது பண்ணானா? அச்சச்சோ, வழிஞ்சு தள்ளிட்டாரு. விடுங்க, வீட்டுக்கு போய் அவன் மூஞ்ச ஒரு பேத்துறான். அச்சச்சோ வேண்டாம் வேண்டாம், பாவம். அப்படி பார்த்தா நீங்க தாங்க கொஞ்சம் பாவம். அல்வா கிண்டி தரங்கிற பேர்ல கருங்கல்ல குத்திட்டேன். அந்த அம்மா பதறிச்சு. நீங்க பிரபு சாரோட வைஃபா? நீங்க இத முதலே கேப்பீங்கன்னு நினைச்சா. ஏன் அந்த பிரபு உங்களாண்ட சொல்லியா? இல்ல, உங்களை வைஃப்னு தான் சொன்னாரு. ஆனா அவரு பொய் சொல்றாரோன்னு நினைச்சேன். ஒரு விதத்துல அது பொய் தானா? பொய்யா? இல்ல, வைஃப்ன்றது பொய் தான். நான் எக்ஸ் வைஃப்ங்கிறது தான் உண்மை. நீங்க நினைச்சு என்கிட்ட வந்து சண்டை போட்டாரு, வீட்ல வந்து கலாட்டா பண்ணாரு. அப்புறமா வைஃப்னு நினைச்சுதான் இப்படி பண்ணேன்னு சாரி கேட்டாரு. என்ன கிட்னாப் கூட பண்ணாரு. அந்த கோவத்துல அவரை மோசமான ஆள் நினைச்சு நான் அவரை அடிச்சிட்டேன். அதே குழப்பம்தான் நாண்டியும். நான் ஏதோ பாவாடை அவனைய போட்டுக்கின்னு அவனை சுத்தி வரதான் நினைச்சு என் ஆண்டியோர் அகல பண்ணிட்டான். அப்புறம் ஒரு நாள் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருறா வந்து பாருன்னு சொன்னான். நானும் அவன் ஏதோ திரும்ப என்னாண்ட வந்து பேசுறதுக்கு தான் ட்ரை பண்றான் போல இதுன்னு நினைச்சு வெட்டி விட்டான். இப்பதான் எல்லா மேட்டரும் புரிது. விடுங்க, இப்பதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறீங்க? 2 பேரும் ஏன் பிரிஞ்சுங்க இருந்தானா? அதுக்கு இல்ல, பிரபு சார் நல்லவர் மாதிரி தான் தெரியறாரு. நீங்களும் நல்லவங்க தான். ஆனா ஏன் பிரிஞ்சீங்கன்னு தான் தெரியல.